நான் இது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோட வீட்டில் என் பையன் பொண்ணு நான் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. எல்லாரும் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நான் டைரியில் எழுதிட்டு வந்துட்டேன். லைக் அங்கே பார்க்க ஒரு பைபிள் மாதிரி இருக்குண்ணே. எல்லாம் நன்றி சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம் நம்ம. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும். அந்த ஃபிட்னஸ் ரகசியத்தையும் இந்த மேடையில் சொல்லியிருக்கேன் சார். வாயை கட்டுப்படுங்க. அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் கனி அண்ணன் சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல. நான் இப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டியை விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல. ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ. நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ஏற்கனவே. ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னா வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரையும் ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்புல, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்க. தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு, அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு, அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்றாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி. என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படி தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோட வீட்டில் என் பையன் பொண்ணு நான் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர்? எஸ். ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க, அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்க கூடவே இருந்து அண்ணா மேலே போட்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ எல்லா வீட்டில் இருக்கோம், 2 பையன் இருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும்போதே கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்கள் கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு. நடித்ததுக்கு ஒரு நல்ல படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி ஸோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில், எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படி தான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க.
போனதே இல்லை, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையேன்னு நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது வாமா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுற, சாப்பிட்றியா எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே வாழ்கிற ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்களோடையும் ஏன்னோ பழகினேன் நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரோக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th of July போய் பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் என்ன டைரியா? எல்லாம் ஃபோன் வச்சுருந்தாங்க. எல்லாரும் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நான் டைரியில் எழுதிட்டு வந்துட்டேன். லைக் அங்கே பார்க்க பைபிள் மாதிரி இருக்குண்ணே. இல்லை அதான் ஆங்கிலோ இந்தியன் $1 million அப்படி கனெக்ட் பண்ண படத்துக்குள்ளே தான் இருந்தேன் நான். இல்லை $1 million பைபிள். ஸோ ஏன்னா ஏன் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விழாக்கள்லாம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா தான். நம்ம ஈஸியாக வந்து அவர் சொன்ன மாதிரி ரிட்டன், டைரக்டட் அண்ட் பர்ஃபார்ம்டு பை அப்படின்னு போட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து உண்மையாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே மேடை இந்த மேடை தான். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்துட்டேன். இந்த மேடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் என்னை மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நிறையா பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருக்களில் பெருசாக போக முடியாதப்ப ஓடிடியில் பார்த்து இன்னைக்களவுக்கும் அன்பே டயானாவுக்கு கூட அதோட வந்து சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து ஜமாவை தவற விட்டுட்டோம், அன்பே டயானாவை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிப்போன்னு சொல்கிற என் அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்படி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ப்ரெஸ், ஏன்னா இவங்க ஜமாவை பற்றி எழுதுனது வந்து 1-2 கிடையாது, அவ்வளோ பேர் வந்து இது மேலே மிகப்பெரிய அன்பை தெரிவித்தாங்க. இதே பிரசாத்தில் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போட்டப்போ அவங்க என் மேலே காமிச்ச காதல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னப்ப நிறைய எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சாரை ரீசெண்ட் டைமில் பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார், ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனால் இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. 3 நாள் நானுமே லைட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணுன்னு இப்போ ரோஜா மேம் உள்ளே வந்தாங்க. நான் இந்த போஸ்டரில் பார்க்க பயங்கர டெரர் அப்படின்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அவங்களுமே வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னபடி அழகாக எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலங்கா சரளாவுக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப டஃபஸ்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணால் சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தப்போ ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லலாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே
பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியாக பண்ணியிருக்காரு, அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு அவங்களும் என் அக்காவாக நடிச்சிருக்காங்க, நான் கடைசியில் கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங் அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் என் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 450 கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடித்து கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்ட் டயானா, ரம்யா ரங்கநாதன், அவங்கள வந்து நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்றது எனக்கே ஒரு டாஸ்க்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்ப அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோடய இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே, தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட் ராக்லி, எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள் திரும்பவும் சொல்கிறேன், படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல, ஆனால் இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க, வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் வரல. நான் எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா, 17 ஜூலை 26 வருது, மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைய, ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது, எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் சொன்னார் சரவணன் சார். மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கினார். இங்கே வந்து பார்த்தோம்னே தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 மில்லியன் இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அதை நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி பெறும். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. கோபி, என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினவுடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டே கொடுக்குறே இல்லை, ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும், சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும், ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி, அதனால் சிறப்பாக பண்ணுங்க. ஏன் அவர் வேணுமா, உனக்கு ஜோடி வேணுமா? கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதை விட என்ன. இன்றைக்கி நான் வந்து இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே. சாரோட கோரிக்கை வந்து மிக விரைவில் நிறைவு செய்யப்படும். ரொம்ப நன்றி. அது சார் டேட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருவோம்.
நான் அதுக்கு பண்ணுறேன் படிப்பு தான். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டோம்மா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னடா ஒரே ஃபாதராகவே போயிட்டுருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாகவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இது அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடித்த உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதராக இருந்தாலும் நான் பண்ணுறேன் பாரி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காப்புல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. ப்ரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பாக அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவோம் பாரி. அண்ட் நீங்கள் மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போவீங்க. அண்ட் ஷெலி ப்ரோ சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார் எங்கே இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும், நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃபிட்னஸ் ரகசியத்தையும் இந்த மேடையில் சொல்லிருங்க சார். வாயை கட்டுப்படுத்த சார், எனக்கா இல்லை ஃபிட்னஸுக்கா? இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோடு உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆடியன்ஸ் உணர்வாங்க. அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தனெல்லாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவாடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவாடா மச்சி. அவனை அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் நடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள்.